அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டு திரும்ப மீடியா முன்னாடி பேசி எப்படின்னா எனக்கு இருந்த கான்ஃபிடன்ஸே உடஞ்சு போச்சுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். மாறி மாறி இங்கே போனால் அங்கே போ, அங்கே போனால் இங்கே போன்னு சொல்கிறாங்க சொல்லி அந்த பெண் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை தாண்டி இன்னி வரைக்கும் எனக்கு என்னென்னா அரக்கோணம் ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டாக தான் பார்க்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் எனக்கு அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா தெய்வ செயலாகட்டும், தெய்வ செயலோட மனைவி கனிமொழியாக இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப பேசினா உன் மேலே ஜாதி கலவரம்னு சொல்லி நாங்கள் தூண்டி விட்டுருவோம்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இது வந்து எப்படின்னா டார்கெட்டிவாக ஏமாத்துற ஒரு விஷயம் தானே. அந்த இடத்துல 5 வருடங்களுக்கு ஒரு பெண்ணு நம்ம ஏமாத்துவோம் அப்படின்னும் போது 20க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கே ஏமாந்துருக்காங்கன்னும் போது இதுவும் ஒரு டார்கெட்டிவான பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இந்த இடத்துல. அப்போ கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது. ஏன்னா சில மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அந்த இப்போ பார்க்குறோமே கல்யாண ராணியாக இருக்கட்டும், இல்லை த்ரூ மேட்ரிமோனியல் சைட்ஸில் வச்சு பெண்களை குறிவைத்து அதுவும் சிங்கிள் பேரண்ட்டை குறிவைத்து பண்ணக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும். அப்போது இதில் எல்லாமே இருக்குல்ல, மோட்டிவ் இருக்குது, இன்டென்ஷன் இருக்குது, ப்ரிப்ரேஷன், ஃபைனலாக இவங்க கிட்ட இருந்து இதை நம்ம பிடுங்கணுன்ற ஒரு எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் பெருசாக வந்து திரும்ப திரும்ப வெளிச்சத்துக்கு வராமலே போயிட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது அந்த அரக்கோணம்.